பொள்ளாச்சி பெண்களின் அபய குரல், பொள்ளாச்சி பெண்களின் அபய குரல் நாடு முழுவதும் ஒலிக்கிறேன், நாடு முழுவதும் ஒலிக்கிறேன். இந்தியா தலை குனிந்து நிற்கிறது. பாதுகாப்பில்லை, 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 இந்தியாவில் பாதுகாப்பில்லை, இந்தியாவில் பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண் குழந்தைக்கு பாதுகாப்பில்லை, பெண் குழந்தைக்கு பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லா பட்டியலிலே, பாதுகாப்பில்லா பட்டியலிலே தமிழகமும் சேர்ந்ததடா. பாதுகாப்பில்லா பட்டியலிலே தமிழகமும் சேர்ந்ததடா. காம கைவர் கூட்டங்கள், காம கைவர் கூட்டங்கள், அரபு நாட்டில் இந்த கொடுமை, அரபு நாட்டில் இந்த கொடுமை அத்தனை பேரும் செய்திருந்தால், அத்தனை பேரும் செய்திருந்தால் இந்நேரம் தலை உருண்டிருக்கும். அரபு நாட்டிலே இந்த கொடுமை அயோக்கியர்கள் செய்திருந்தால் இந்நேரம் தலை உருண்டிருக்கும். பார்ப்பவன் உள்ளம் புரண்டிருக்கும், பார்ப்பவன் உள்ளம் புரண்டிருக்கும். இந்தியாவில் கற்பழித்தால், இந்தியாவில் கற்பழித்தால் கோழிக்கறியும் குருமா சோறும், சிறைச்சாலையிலே கோழிக்கறியும் குருமா சோறும், தையல் மெஷினும் 10,000, தையல் மெஷினும் 10,000 கொடுத்து வீட்டுக்கு அனுப்புகிறார், திரும்ப செய்ய தூண்டுகிறார், கொடுத்து வீட்டுக்கு அனுப்புகிறான், திரும்ப செய்ய தூண்டுகிறான். காம எரிமிருகங்களை கருணையின்றி சுட்டுத்தள்ளு, காம எரிமிருகங்களை கருணையின்றி சுட்டுத்தள்ளு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, இன்றைய தினம் நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய போராட்ட களத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த போராட்ட களத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இன்று பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்தையும் தாண்டி, தேர்தல் கணக்குகளையும் தாண்டி, இந்த நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொள்ளாச்சியிலே எம் சகோதரர்கள் கற்பழிக்கப்பட்ட, அபலை பெண்கள் கற்பழித்து சீரழிக்கப்பட்ட இந்த செய்திதான் இன்று ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எப்பேற்பட்ட காட்சி தெரியுமா? எப்பேற்பட்ட செய்தி தெரியுமா? 8 நாளைக்கு முன்னால வந்த வீடியோ பார்த்தீர்களா? ஒரு பெண், ஒரு குடும்ப பெண், ஒரு காலேஜ் பெண் கதறுகின்றாள், அண்ணா 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 என்னை அடிக்காதீர்கள், வெட்ட கொண்டு அடிக்காதீர்கள், என் ஆடையை அவுத்து விடுகின்றேன், என் ஆடையை கலந்து விடுகிறேன் என்று அழுவுறா அழுவுறா அழுவுறா. அந்த செய்திகளை பார்க்கிறோம் பார்க்கிறோம். காதால கேட்ட அந்த செய்தியால் இந்த நெஞ்சம் குமுறலா பாருங்களா? எப்பேற்பட்ட கல்லஞ்சக்காரர்கள், கயவர்கள் இந்த நாய்கள். சபரீசன் என்றும், நாகராஜன் என்றும், திருநாவுக்கரசன் என்றும் உன் குடும்பத்துல பெண்கள் இல்லையா? உன்னோட கூட பிறந்த அக்கால வச்சு இல்லையா? உன்னை பெற்றவள் தாய் இல்லையா? உனக்கு சகோதரிகள் இல்லையா? எவ்வளவு பெரிய கொடுமை! எப்படி இந்த நாட்டுல பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? எல்லோரும் பெற்ற தகப்பனாக தான் நினைக்கிறோம். நீங்க கூடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தகப்பனாக, ஒரு சகோதரனாக அப்படித்தானே கூடி இருக்கிறோம். நம்ம வீட்டிலே பெண்கள் இருக்காங்களா இல்லையா? நாட்டில் நடக்கக்கூடிய இந்த காட்சிகளை எல்லாம் காணும் போது எப்படி நம் பெண்களை பாதுகாப்பது கயவர்கள் ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு ஆராய்ச்சி விட்டிருக்கின்றீர்களே. இது கொடுமை என்ன தெரியுமா? இது ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த அயோக்கிய நாய்கள் செய்த இந்த செயலுக்கு அவர்களை வெண்கவுண்டரை சுட்டு கொல்லுவதை விட்டுவிட்டு அவர்களுக்கு ஆதரவாக தப்பிக்க செய்வதற்கு காவல்துறையும் உடன்பட்டிருக்கிறது சொன்னால் நாங்கள் யாரை தாண்டா இந்த நாட்டில் நம்புவது?
நீ தண்டிப்பதன் மூலமாக இன்னொரு குற்றம் செய்ய மாட்டா. சாதாரண அப்பாவிகள் எல்லாம் பாதுகாக்கப்படுவான் என்ற நம்பிக்கையில தானே உங்களை காவலராக ஏற்றிருக்கிறோம். உங்க சொல்லுக்கு நாங்க கட்டுப்படுகின்றோம். நீங்க நிக்க சொன்னா நிக்கிறோம், போக சொன்னா போகணும். என்ன காரணம்? எங்களை பாதுகாப்பீர்கள், நாங்கள் கொடுத்த சட்டவர்த்தங்களை எங்களுக்கு சரியாக பயன்படுத்துவீர்கள். நம்பணும். அப்ப இந்த காவல்துறை இன்னைக்கு அதெல்லாம் கசக்கி பிடிந்து விட்டது. இந்த மாவட்ட ஆட்சியாளர், மாவட்ட கண்காணிப்பாளர் சொன்ன செய்தி என்பது, பேசிய பேச்சு என்பது, ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி பேசுவாரா? இப்படி பேச முடியுமா? இப்படி பேசுவதற்கு அவருக்கு ஏதாவது அக்கறை வருமா? மனம் கொதிக்குதுங்க. செய்த செயல் சாதாரண செயல் இல்ல. செய்த செயல் எப்பேற்பட்ட செயல் தெரியுமா? காவல்துறை எல்லாரையும் மோசம் சொல்லல. காவல்துறையுடைய அதிகாரிகள் யார் தெரியுமா? இதே மாவட்டத்தில் இந்த மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் இருந்தார் இல்லையா, சைலேந்திர பாபு. நினைச்சு பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அந்த அதிகாரியை நாங்கள் பெருமையோடு நினைச்சு பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? இந்த கோவை மாநகரிலே முகுசன் என்று சொல்லப்பட்ட ஒரு சிறுமி பள்ளி மாணவி, அவளும் அவருடைய சகோதரனும் கற்பழித்து கொலை செய்யப்பட்டு பிணங்கள் ஆற்றிலே வீசப்பட்ட பொழுது இந்த ஆட்சியாளர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் தப்பிச் செல்கிறார் என்ற எண்ணத்தோடு எங்க ஒன்றுல போட்டு சுட்டு கொண்டாரு. அந்த காவல்துறை இன்று நாம் பாராட்டுகிறோம், பெருமையோடு நினைச்சு பார்க்கிறோம், சந்தோஷமாக மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்றோம். அப்பேற்பட்ட காவல்துறையை கண்ட நாங்கள் இன்னைக்கு இப்படி பார்க்கிறோமே, இப்படி அநியாயமாக பார்க்கிறோமே, இப்படி ஒரு அபலை பெண்கள். நான் கேட்கிறேன், எல்லாருக்கும் தாங்க பெண்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தாங்க சகோதரி இருக்கிறாங்க, எல்லாருக்கும் தாங்க அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க. மனசாட்சி என்பது கொஞ்சம் கூட இல்லையா? மனச கொஞ்சம் கூட உறுத்தலையா? அது பெண்ணுடைய சாதாரண அனுகுண இன்னும் கேட்கிற அண்ணா அண்ணா என்று அழுகிறது. அபலை பெண்களுக்கு காதல் வலை விரித்து ஆசாபார்த்தைகளை கூறி நீ பங்களாவில் கூட்டு போய் இப்படி கற்பழித்திருக்கின்றீர்களே, சாதாரண செயல. இந்த செயலை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்த சமுதாயம், நம் தமிழக சமுதாயம் இன்னைக்கு நாம மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகமும் போராட்டத்தில் நிற்குது. இன்னைக்கு கூட கல்லூரி மாணவர்கள், கல்லூரி மாணவிகள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறான், போராடுறான். என்ன காரணம், என்ன நோக்கம்? இந்த அப்பா இந்த பாவிகளை யாரெல்லாம் இந்த திருட்டுல, யாரெல்லாம் இந்த குற்ற செயலில், யாரெல்லாம் இந்த கற்பழிப்புல ஈடுபட்டார்களோ இந்த அயோக்கிய நாய்களை விடாதா? அவன் என்ன சொல்றான்? எல்லா மக்களும், நீ எல்லா மக்களும் பேட்டி எடுத்து பாரு, அவர் சொன்ன செய்திகளை போட்டு காமி. எல்லாரும் ஒருமித்த கருத்தை சொல்லுத, இந்த பாவிகளை சுட்டு கொள்ள வேண்டும். அது எப்படி? மக்கள் மத்தியிலே, மக்கள் மன்றத்திலே, மக்கள் கூடி நிற்கக்கூடிய இடத்துல இவர்கள் சுட்டு கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்துடைய கோரிக்கையாக இருக்கிறது. சாதாரண செயல ஒன்று ரெண்டு பண்ணாங்க, 200க்கும் மேற்பட்ட பெண்கள் சீரழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் ரெண்டு நாள் 7 வருஷ காலம், 7 ஆண்டு காலம் பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டு அவருடைய கற்புகள் சூறையாடப்பட்டு, சூறையாடப்பட்டது மட்டுமல்ல, அந்த கற்பழிக்கப்பட்ட காட்சிகள் எல்லாம் வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம கேட்கிறோம், பதிவு செய்யப்பட்ட அந்த வீடியோ எல்லாம் எங்க அனுப்பப்பட்டது? யாருக்கு பரிமாறப்பட்டது? எவ்வளவு சம்பாதிக்கப்பட்டது? இதனுடைய பின்னணியில யார் யாரெல்லாம் இருக்கிறார்? கேட்க மாட்டோம். நியாயமாக யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா 1-2 சரிங்களா? இவ்வளவு பெரிய சம்பவம் இத்தனை வருஷ காலமாக இவ்வளவு பிளான் பண்ணி யார் ஒத்துக்கொள்வா? யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? பிள்ளைய பெற்ற எந்த தகப்பனும் இதற்கு எதிராகத்தான் நிற்பா. ஏன் பக்கத்து வீடு தீப்பிடித்து எரிகிறது என்று பார்த்து கொண்டிருந்தால் அந்த தீ நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வராத, நம்மளை எரிச்சு பொசுக்காத. நமக்கு மனசாட்சி இல்லையா? ஏதோ ஒரு ஆசிப்பா மட்டும் அதற்காக போராடக்கூடிய சமுதாயம் அந்த சமுதாயம் இல்ல. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த கயவர்கள், இந்த கொடியவர்கள் நடு சந்தியில விட்டு அரபு நாடு சட்டங்கள் எப்படி ஏற்கப்படுகிறதோ அதுபோல கண்டிக்கப்பட வேண்டும். விடமாட்டோம். ஏதோ கூட்டம் போடணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், கோஷம் போட்டு அது மட்டும் நோக்கம் அல்ல. இவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் வரை ஒவ்வொரு தமிழக மக்களும் இந்த செய்தியை நெஞ்சில் ஏந்து கொண்டுதான் இருப்பார். தமிழக அரசு, எடப்பாடி அவர்களே, உங்களுக்கு கருணை இல்லையா? தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லையா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்ற கொஞ்சம் கூட ஒரு உறுத்தல் இல்லையா? நடவடிக்கை எடுக்க மாட்டீர்களா?
உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நீங்கள் உத்தரவிட மாட்டீர்களே? உங்களை நம்பி வாக்களித்தார்களே, உங்க கட்சியை நம்பி வாக்களித்தார்களே, உங்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார்களே, இந்த மக்களுக்கெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் இல்லையா இது? பாருங்க, எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம், எவ்வளவு பெரிய கொடுமை. இன்னைக்கு உலக நாடு மத்தியில தமிழக தலை குனிஞ்சு நிற்கிறது. ஒன்னு ரெண்டு இல்லையே, எத்தனை பெண்களை, எத்தனை அபலை பெண்களை, எத்தனை குடும்ப பெண்களை, எத்தனை டாக்டரை, எத்தனை ப்ரொஃபஸரை, எப்படியா நடக்கு? எப்படி செய்ய முடியுது இவங்களால? எப்படி இப்படி ஒரு மனசு? நான் கேட்கிறேன், கொஞ்சமாவது மனசுல ஈரம் இருந்தால், கொஞ்சமாவது மனசுல கொஞ்சம் கருணை இருந்தா, அந்த பொண்ணு அழுவுது, அந்த பொண்ணு கதறுது, உன்னை நம்பித்தானே வந்தேன், ஒரு நண்பன் என்று நான் நம்பினேனே, என்னை கூட்டிக் கொண்டு வந்து இவர்களுக்கெல்லாம் விருது படைக்கின்றாயே என்று கெஞ்சுகிறாரே அந்த சகோதரி. பாவிகளா, ஏடா நீங்க எல்லாம் என் கையில கிடைச்சிக்கிறோம். சாதாரண பேசுறது இருக்கீங்களே, நீங்க தப்பிச்சிட்டீங்க. நீ மட்டும் இந்த வீடியோ வெளிவந்த பிறகு இந்த சமுதாயத்தில் சுதந்திரமாக நடமாடக்கூடியவனாக இருந்த இந்த மக்களே உனக்கு தண்டனை வழங்கி இருப்பார்கள். உனக்கு கேடு, உனக்கு அரசு ஒரு கேடு, ரிமாண்ட் ஒரு கேடு, ஜெயில் ஒரு கேடு, இவனுக்கு சாப்பாடு ஒரு கேடு, உடை ஒரு கேடு, படுக்கல் ஒரு கேடு. யார் அப்பாவுக்கு காசு சோறு போடுற? குற்றம் செய்த குற்றவாளி. அது சாதாரண குற்றம் இல்ல, எல்லோரும் போல குற்றம் இல்ல. எவ்வளவு பொது செயலை நிகழ்த்தி இருக்கிறாங்க அந்த பாவிகள். தூக்கிடுவதை விட்டுவிட்டு, வழக்கை விரைந்து நடத்துவதை விட்டுவிட்டு, என்கவுண்டரை சுட்டு கொள்ளுவதை விட்டுவிட்டு, இவர்களை வைத்துக் கொண்டு விவாதம் பண்ணிக் கொண்டிருக்கின்றீர்களே, நீங்கள் எப்படி இந்த இந்திய நாட்டிலே இந்த இந்திய பெண்களையும் தமிழக பெண்களை பாதுகாக்க போறீங்க? முடியாது. உங்க சட்டமும் சரி, உங்க காவல்துறை சரி, உங்க அதிகாரமும் சரி, பாதிக்கப்பட்டவனுக்கு எந்த நீதி வழங்காது. விதிவிலக்காக ஒன்று ரெண்டு நடக்கலாம், விதிவிலக்காக ஒன்று ரெண்டு இருக்கலாம். ஆனா தொடர்ச்சியாக ஒன்னா ரெண்டா இந்த ஒரு புள்ளியோடு சொல்ற 2016 இந்தியாவில் பெண்களுக்கு எதிராக நடந்த பாலியல் குற்றங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? எஃப்ஐஆராக பதிவு செய்யப்பட்டது மட்டும் 25 லட்சம் என்று சொல்லுகிறான். எப்பேற்பட்ட மோசத்துல வாழ்ற பாருங்க, எப்பேற்பட்ட கஷ்டத்துல வாழ்ற பாருங்க. இந்தியாவில் வாழக்கூடிய பெண்களுக்கு இந்திய அரசாங்கமும் இந்திய சட்டமும் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு பத்திங்களா இல்ல. பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியல, பெண்கள் சுதந்திரமாக வெளியூர் செல்ல முடியல, சென்றுட்டு வீட்டுக்கு வர முடியல. இது போன்ற பாதிகளுக்கு எப்படி தைரியம் வருகிறது? வரக்கூடாது. கொடுக்க வேண்டிய தண்டனையை, செய்ய வேண்டிய செயலை, எடுக்க வேண்டிய நடவடிக்கை அரசு காவல்துறை முறையாக செய்த இந்த கேடுகட்ட பாவிகளுக்கு, இந்த கேடுகட்ட திமிர் பிடிச்ச நாய்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு கொஞ்சம் துணிச்சல் வந்திருக்குமே. ஒரு பெண்ணை செய்யும் பொழுது, 2 பெண்ணை செய்யும் பொழுது இவர்களை வெட்டி வீழ்த்தி இருந்தா, இவர்களை சரியான முறையில் கண்டித்திருந்த, இவர்களை சரியான முறையில் கண்டிச்சிருந்த, இத்தனை பெண்கள் கற்பழித்து கற்பை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, அவமானப்பட்டு கூணி குறுகி என்று அடங்கி கிடக்கக்கூடிய, முடங்கி கிடக்கக்கூடிய இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா? சொல்லுங்க மக்களே. நாம் தான் நீதி கேட்கணும். இந்த நாட்டில் நமக்கு எவ்வளவு நீதி தர மாட்டான். இங்க பதவி இருக்கணும், பணம் இருக்கணும், அரசாட்சி இருக்கணும், அதிகாரம் இருக்கணும். அவர்களை காவல் காப்பதற்காகத்தான் காவல்துறை இருக்கிறது. நமக்கு இல்ல. நமக்கு இருந்திருந்த 7 வருஷம் முடிச்சிருப்பான, 7 ஆண்டு காலம் இந்த குற்ற செயல் நடப்பது உளவுத்துறைக்கு தெரியாம இருக்குமா? தெரிஞ்சிருக்கும். அவன் உளவுத்துறை என்ன செய்யணும், முறையாக தகவல் சொல்லியிருக்கணுமா வேண்டாம? ஒண்ணு உளவுத்துறை தோற்றிருக்கணும், அல்லது உளவுத்துறைக்கு தெரிந்திருந்தாலும் அவர்கள் வாய்கள் பூட்டு போடப்பட்டிருக்கும், அரசு அதுக்கு பொறுப்பாக இருக்கணும். இந்த 2 பதில்கள் எதையாவது ஒன்று உளவுத்துறை சொல்லட்டும். சாதாரண விஷயமா? இத்தனை பெண்ணை கற்பழிச்சுதான் ரிமாண்ட் பண்ற, அவர்களை கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கு கூட இந்த காவல்துறைக்கு வக்கு இல்ல, இந்த காவல்துறைக்கு துணிச்சல் இல்ல, இந்த காவல்துறைக்கு அக்கறை இல்ல. உண்டா இல்லையா? பெண்களை கற்பழிச்சவனை ஜெயில கொண்டு போட்ட கஸ்டடியில் விசாரிக்க கூடாது. இதோட தொடர்ச்சி என்ன? யார யாராவது சம்பந்தப்பட்டிருக்கிறா, பின்புலம் என்ன இருக்கு, அரசியல் பின்பு என்ன கேட்கணுமா வேண்டாம? ஒரு பெண்ணோட நிற்கக்கூடிய செய்தியாக இருந்தா சரிங்களா? 200 பெண்ணாச்சு, 7 வருஷமாச்சு, எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருக்கிறாரு. அவரோட பின்புல முறை ஆய்வு செய்ய வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறதா இல்லையா?
இருக்கு. ஆனா காவல்துறை செய்ய வேண்டிய எந்த விசாரணையும் முறையாக செய்யல. மக்கள் எல்லாம் இந்த காவல்துறை மீது நம்பிக்கை இழந்து போய் நிற்கின்றார்கள். இல்ல தமிழகத்தில் நாங்க மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களையும் கேட்டுப்பா. இந்த விஷயத்துல காவல்துறை நடந்து கொண்ட விதம் சரியா, செய்த செயல் சரியா, எடுத்த நடவடிக்கை சரியா, அல்லது இதற்கு பிறகு சரியாக நடவடிக்கை கொண்டு செல்வார்களா? கேட்டு பாரு. ஊர் ஊரா போ. நீ ஊர் ஊரா சென்று கேட்டால் எல்லாரும் சொல்லக்கூடிய செய்தி, இந்த விஷயத்தில் காவல்துறை ஒருபோதும் சரியான ஒரு நடக்காது. இதான் சொல்ற, இதான பேச்சா இருக்கு. அப்ப காவல்துறை மீண்டும் தன்னுடைய நம்பிக்கையை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னார். காவல்துறை நண்பர்களே, அரசு இயந்திரங்களே, சரியாக செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மீது மக்கள் அவன் நம்பிக்கையில் இருக்கின்றார்கள், நம்பிக்கை இழந்து போய் நிற்கின்றார்கள். நீங்கள் மக்கள் மத்தியிலே நம்பிக்கையை திரும்ப வளர்க்க வேண்டும் என்று சொன்ன இவரை கொண்டு போ, ரிமாண்ட் பண்ண போறோம் சொல்லிட்டு, எப்படி அன்று சைலேந்திர பாபு எங்க ஒன்று சுட்டு கொண்டாரோ அதுபோல் இந்த அயோக்கிய நாய்களை நடுவர் ஒன்று சுட்டு கொள்ளு. அப்ப நம்புறோம், அப்ப நம்பிக்கை வரும், அப்ப காவல்துறை மீது மரியாதை வரும், மதிப்பு வரும். நீ போட்டுக்க காக்கி சட்டை வீரமானது என்று நாம நம்புறோம். அப்ப இதுதான் நிலை. நமக்கு என்ன ஆசையா, நமக்கு என்ன அக்கறையா? அவ்வளவுதான் இருக்கு. சவுண்ட் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் இருக்கு. நீங்கள் எப்படித்தான் மனிதனை அடக்க நினைக்காதீங்க, மனிதனுடைய குரல்களை அடக்க நினைக்காதீங்க, பேச்சுக்கு அடக்க நினைக்காதீங்க. மக்கள் கேட்கக்கூடிய நீதி என்ன நினைக்குங்க? 10 காவலர்கள் நின்று கொண்டு 1000 மனிதர்களை கட்டுப்படுத்துங்க என்று சொன்னா, நாங்க காவல்துறையை மதிக்க போய்தான், காவல்துறைக்கு மரியாதை கொடுக்க போய்தான், காவல்துறை என்னை காப்பாற்று நம்பிக்கை இருக்க போய்தான் நாங்க செய்யறோம். அதான் மதிக்கிறோம். அப்ப காவல்துறை இந்த வழக்கில் எப்படி இருக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும், எப்பேற்பட்ட செய்தியை சொல்லணும் இல்லையே? இன்னைக்கு அது இல்லையே. அப்பேற்பட்ட ஒரு நல்ல நிலை இன்னைக்கு இல்லையே. பாவிகளா, நான் கேட்கிறேன், காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்லஞ்சமா? உங்களுக்கும் பிள்ளை இருக்கத்தான பசிக்குது, உங்களுக்கும் பிள்ளைங்க இருக்க போயிட்டா இந்த வீடியோக்கள் எல்லாம் எனக்கு வெளியேறது. காவல்துறையில உள்ள எல்லாரும் குறை சொல்லல, காவல்துறையில மனசாட்சி உள்ளவங்க இருக்க போயிட்டா இந்த பாவிகள் செய்த அயோக்கியத்தனம் எல்லாம் இன்று வீடியோக்கள் எப்படி வெளியே வந்துச்சு? காவல்துறை கொடுத்ததுதான், அவர்கள் வெளியிட்டதுதான். அந்த காவலர்கள் என்னால முடியல, நீனால நியாயங்களா என்று அந்த வீடியோ வெளியிட்டதோட விளைவாகத்தான் இன்னைக்கு தமிழகமே கொந்தளிச்சு நிற்கிறது. தமிழகமே இன்னைக்கு நீதி கேட்டு நியாயம் கேட்டு வந்து நிற்கிறது. பாதிக்கப்பட்டது சமுதாய பெண் அல்ல, என் கூட பிறந்தவள் அல்ல, என்னுடைய சகோதரி அல்ல. ஆனால் யாரோ ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலும் அவரை எங்களுடைய சகோதரிகளாக நாங்கள் பாதிக்கிறோம். யாரு பாதிக்கப்பட்டாலும் அது எங்களுடைய சகோதரி தான், தமிழகத்தில் பிறந்த தமிழக பெண்கள் தான். இதுல நாங்கள் எல்லளவும் கவனிக்க மாட்டோம். அப்ப நாங்கள் கேட்பது என்ன தெரியுமா? இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன தெரியுமா? அரசுகளுக்கு வைக்கக்கூடிய நிலை என்ன தெரியுமா? எடப்பாடி அவர்களே, உங்களுக்கு பெருட்டாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் ஒன்றிருந்த கொங்கு மண்டலம் இன்றைக்கு ஒட்டுமொத்த மண்டலமும் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிறது. நீங்கள் இந்த வாக்குகளை கவர வேண்டும் என்று சொன்ன இந்த விஷயத்தில் நீதியை நிலைநாட்டுங்கள். நீதியை நிலைநாட்டுவது என்பது இவர்களை கைது செய்து ரிமாண்ட் கைது செய்து உள்ள கொண்டு வச்சு அதல்ல. நாங்கள் கேட்பதெல்லாம் மற்ற நாடுகளிலே எப்படி இது போன்ற கொடியவர்களுக்கு மரண தண்டனை மக்கள் முன்பாக நியமிக்கப்படுகிறதோ, தூக்கு தண்டனை நியமிக்கப்படுகிறதோ, இன்னும் கல்லால் அடித்து கொல்லப்படுகின்றார்களோ, அதுபோல இந்த நாய்களை, இந்த காம வெறிகளை, இந்த கயவர்களை நடு வீதிகளை விட்டு கல்லால் அடித்து கொள்வதற்கு மக்களிடம் ஒப்படையுங்கள். மக்கள் பார்த்துக்கலாம். உனக்கு சட்டத்துல இடம் இல்லைன்னு சொன்ன, சட்டப்படி நடப்பதற்கு சிக்கல் இருக்குன்னு சொன்ன, அதுபடி நடப்பதற்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்ன, தப்பிக்க விடு. இந்த கயவர்கள் தப்பித்து விட்டார்கள் செய்தியை மக்களுக்கு சொல்லு. மக்கள் தேடி தேடி பிடித்து பெரிநாயை அடித்து கொள்வது போல இந்த கயவர்களை மக்கள் பார்த்து வருவார். உழப்ப நினைக்கிய அப்படி நீண்டு போக பாக்குறிய? இந்த செய்தியில ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசுல தப்பிக்க வைக்க பார்க்க நடக்காது. இணையோட மாட்ட ஒட்டுமொத்த தமிழகம் பொதுச்சு பயணிக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பு தமிழகத்தில் இல்லை. நானும் பொழுதும் பெண்கள் இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகளை பாதிக்கப்படுறாங்க.
ஒவ்வொருவரும் கேட்கிறான், ஒவ்வொருவரும் கையேந்து நிற்கிறான். பிள்ளைய பெற்றவர்கள் இல்ல, சகோதரர்கள் இல்ல, எப்படிதான் எங்கள் பெண்கள் நாங்கள் வாழ வைப்பது, எப்படி நாங்கள் பெண்கள் மீது நாங்கள் ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்துவது? இப்படி நடக்காது. பள்ளிக்கூடம் அனுப்புட, காலேஜுக்கு அனுப்புட, வேலைக்கு அனுப்புட, இந்த பெண்கள் மேல் இப்படி ஒரு அவர்களுடைய அவலைகளை ஆக்கிரமிச்சு காதல் வலை விரித்து முகநூல் மூலமாக இதனை கற்பழிக்க இந்த கயவர்கள் இருக்குவதை இவர்களை விடாதீங்க. இவர்கள் செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம், இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைகள் எல்லாம் அரசு தீர்மானிக்க கூடாது. அரசு தீர்மானிக்க அரசாங்கத்தின் சட்டம் இல்லை. நாங்கள் கேட்கின்றோம், இந்த பாவிகளை இவர்களை மக்கள் தீர்மானிப்பதற்கு மக்களிடம் ஒப்படையுங்கள். மக்களிடம் கொண்டு வந்து இவர்களை நிறுத்துங்கள். மக்களிடம் கொண்டு வந்து இவரை காட்டுங்க. பாத்தியா நாகராஜன் எப்படி நடந்தது? அப்படித்தான் மக்கள் குறிச்சு போயிருக்கிறார், வேதனையில இருக்கிறார், கோபத்தில் இருக்கிறார், அவர் கொந்தளிப்புல இருக்கிறார். பார், மக்களுடைய உணர்வுகளை பார், மக்களுடைய கூட்டத்தை பார். நடந்தது சாதாரண விஷயமா? நடந்தது சாதாரண செயலா? இல்லையே. கடந்து போவதற்கு நடக்கக்கூடிய அந்த செயல்கள் இல்லையே. எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம், எவ்வளவு பெரிய பெண்களுக்கு எதிரான வன்முறைகள். இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவர்களை முறையாக கண்டிக்க வேண்டும். கூடுதல் தண்டனைக்கு நீங்க ஆளாக்க வேண்டும். இந்த செயல்களை இந்த எடப்பாடி அரசு செய்யும் என்றால், இந்த காவல்துறை செய்யும் என்றால் நாங்கள் காவல்துறையை பாராட்டுகிறோம், எடப்பாடியை பாராட்டுகிறோம். அப்படி செய்ய நீங்கள் தவறு பட்சத்தில் உங்கள் மீதான நம்பிக்கையை ஒட்டுமொத்த சமுதாயம் இழந்துதான் நிற்கும். அது மட்டுமா, மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வாய் திறக்கக்கூடிய சங் பரிவார அமைப்புகள் எவனாவது வாய் திறந்திருக்கிறாங்க? மற்ற விஷயங்கள் எல்லாம் ஊதி பெருசாக்கக்கூடிய இந்த சங் பரிவார கும்பல்கள் 200 பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கின்றார்களே, பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களே, 200 இந்து பெண்கள். அப்படி என்ன சொல்ற? உயர்ந்த குலத்து பெண்களாக இருந்தா நீ வீதிக்கு வருவேன். சுவாதிக்காக நீ களத்துக்கு வந்தாயே, இந்த சின்மைக்காக களத்துக்கு வந்தாயே, அது போன்ற உயர்ஜாதி பெண்கள் பாதிக்கப்பட்ட நீ களத்துக்கு வருவேன். இது மாதிரி சாதாரண பெண்கள் பாதிக்கப்பட்ட அந்த செய்தியை கூட நாங்கள் படிக்க மாட்டோம் என்று இள கணேசன் சொல்லுகிறார் என்று சொன்ன, எச்சு ராஜா வாய்மூடி இருக்கிறான் என்று சொன்ன, இந்த மத்திய மாநில அரசுகள் எப்பேற்பட்ட போக்குல போய்கொண்டிருப்பது என்பதையோ நாட்டு மக்கள் சரியாக வழங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ நாம் முடிக்க என்ன நினைக்க தெரியுமா? இனி ஒரு சம்பவம் நம்ம பெண்களுக்கு நடந்த, இப்படி எவ்வளவு செஞ்ச காவல்துறை நாம எப்படி அணுக, காவல்துறை எப்படி போக, நம் குடும்பத்திலே பெண்கள்கிட்டயோ இது போல நடந்த தண்டனையை நாமே நிறைவேற்றக்கூடிய நிலைமைக்கு நம்முடைய அரசுகள் தள்ளி இருக்கிறார்கள். விடமாட்டோம், பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். ஒன்றை கம்ப்ளைண்ட் கொடுத்தா யாரை காப்பாற்றுவேன், அவனுக்கு வெண்சார பூசுல அவனை உள்ள போட்டு ஜாமீன்ல வெளியூருக்கு அப்சஷன் பண்ண மாட்டேன். இவர்களை தவிர வேறு யாருமே இல்லை என்ற செய்தியை மக்களுக்கு சொல்லுவேன். ஏமாந்து போவ, அது போன்ற எனக்கு தள்ளப்படுவ. இனி தமிழகத்துல இது போன்ற ஒரு செயல் நடக்க கூடாது. மீறி நடந்தது என்று சொன்னால் இந்த கயவர்கள் காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட மாட்டார்கள். அப்படி ஏமாற்றமடைய இந்த மக்கள் தயாராக இல்லை. என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா? செய்வீர்களா? இது போன்ற கயவர்களை எப்படி கண்டிக்க வேண்டும் என்பது மக்கள் நாங்கள் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். நம்பிக்கை இல்லை, உங்கள் மீது உள்ள நம்பிக்கைகள் குறைந்து விட்டது. ஏன்? நீங்க செஞ்ச செயல். காவல்துறை தன் மீது உள்ள நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும். காவல்துறையை நேசிக்கிறோம், நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார், அவனை களத்து கொண்டு வா, அவனை களத்துல கொண்டு வந்து இந்த பாவிகளுக்கு முறையாக தண்டனை வாங்கி கொடு. இல்லை என்று சொன்னால் இந்த காவல்துறையையும் மக்கள் துச்சமாகத்தான் மதிப்பான், கேவலமாகத்தான் முறைத்தான், ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டார். இப்பேற்பட்ட நிலையிலிருந்து காவல்துறை தன்னை காத்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற சூழ்நிலையில எடப்பாடி அவர்கள் முறையாக தலையிட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கு, இந்த கூடுதல் தண்டனை அவர்கள் பெறுவதற்கு அவரும் உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தவர்களாக இந்த ஆர்ப்பாட்டத்தை Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Arpatam
இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், வஞ்சிக்கப்பட்ட அபலைக்காக, வஞ்சிக்கப்பட்ட அபலைக்காக நீதி கேட்கும் போராட்டம், வஞ்சிக்கப்பட்ட அபலைக்காக நீதி கேட்கும் போராட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், கைவர்களே கைவர்களே, காமகாரி கைவர்களே, கைவர்களே கைவர்களே, காமகாரி கைவர்களே, காதல் என்ற பெயராலே, காதல் என்ற பெயராலே அப்பாவி கண்ணியை கவர்ந்து சென்று கற்பழித்து கசக்கி போட்ட கைவர்களே, கைவர்களே கைவர்களே, காமவெறி கைவர்களே, அப்பாவி கண்ணியை கவர்ந்து சென்று கற்பழித்து கசக்கி போட்ட கைவர்களே, கைவர்களே கைவர்களே, அடித்து உடைத்து ஆடை அவிழ்த்து, அடித்து உதைத்து ஆடை அவிழ்த்து, அதை காட்டி மிரட்டினாயே, சொரினாயே வெறினாயே, அவளை பெண்களை நீ மிரட்டினாயே, சொரினாயே வெறினாயே, அவளை பெண்களை மிரட்டினாயே, கதறுதே கதறுதே, பதறுதே பதறுதே, என் சகோதரி அவளுக்குரல் கேட்கும் போது
கல் நெஞ்சம் கரையுதே கண்ணை கவரும் பொள்ளாச்சி கண்ணீர் விட்டு அழுகுதே என்ன ஆட்சி தமிழக ஆட்சி என்ன ஆட்சி தமிழக ஆட்சி பொள்ளாச்சியே சொல்லுதே நாசமா போச்சு அப்பாவின் பிள்ளைகளை கசக்கி போட்ட கைவர்களின் காமவெறி செயலாளே பெண்களின் வாழ்வு நாசமா போச்சு என்ன ஆட்சி தமிழக ஆட்சி பொள்ளாச்சியை சொல்லுதே பெண்கள் தானே உன் அம்மா அக்கா பெண்கள் தானே பெண்கள் தானே உன் அம்மா அக்கா பெண்கள் தானே அவர்களை போன்ற பெண்கள் தானே உன் வீட்டு பெண்களை உள்ளறையில் நிற்க வைத்து உன் வீட்டு பெண்களை உள்ளறையில் நிற்க வைத்து அரை நிர்வாணத்தில் படமெடுப்பாயா ஆடை கழட்டி படுப்பாயா உன் நண்பர்களுக்கு விருது படைப்பாயா இத்தனை பெண்களை கற்பழித்தவரை இத்தனை பெண்களை கற்பழித்தானே ஆசிப்பாவின் அவல குரல் ஐநாவர சிறுமியின் குரல் பொள்ளாச்சி பெண்களின் அவைய குரல் நாடு முழுவதும் ஒலிக்குதே இந்தியா தலை குனியுதே நாடு முழுவதும் ஒலிக்குதே இந்தியா தலை குனியுதே பாதுகாப்பில்லை பெண்களுக்கு பாதுகாப்பில்லை பெண்களுக்கு பாதுகாப்பில்லை பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லா பட்டியலிலே தமிழகமும் சேர்ந்ததடா பாதுகாப்பில்லா பட்டியலிலே தமிழகமும் சேர்ந்ததடா காமக்கையவர் கூட்டங்கள் அழைகின்றன காமக்கையவர் கூட்டங்கள் அழைகின்றன அரபு நாட்டில் இந்த கொடுமையை அத்தனை பேரும் செய்திருந்தால் அரபு நாட்டில் இந்த கொடுமையை அத்தனை பேரும் அரபு நாட்டில் இந்த கொடுமையை அத்தனை பேரும் செய்திருந்தால் இன்னொரு தலை உருண்டிருக்கும் பாப்பன் உள்ளம் புரண்டிருக்கும் அரபு நாட்டில் இந்த கொடுமையை அத்தனை பேரும் செய்திருந்தால் இன்னொரு தலை உருண்டிருக்கும் பாப்பன் உள்ளம் புரண்டிருக்கும் இந்தியாவில் கற்பழித்தால் கோழிக்கறியும் குருமாச்சோறும் இந்தியாவில் கற்பழித்தால் கோழிக்கறியும் குருமாச்சோறும்
கையில் விசினும் 10,000 கொடுத்து விட்டு அனுப்புவாரே. இந்தியாவில் கற்பழித்தால் கோழி கறியும் குருமாச்சோறும் கையில் விசினும் 10,000 கொடுத்து விட்டு அனுப்புறானே. கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறானே. திரும்ப செய்ய தூண்டுறானே. காமவேகள் பாசம் காட்டும் கையவர்களை தந்துவிட்டு கையவர்களை தண்டிச்சிடு. தொடர்புடைய உண்மை குற்றவாளி குற்றவாளிகளை உடனடியாக கைது செய். காவல்துறையே கைது செய். உடனடியாக கைது செய். பொள்ளாச்சி மிருகங்களுக்கு இனியும் இரக்கம் காட்டாதே. இனியும் தயக்கம் ஏற்காதே. தயக்கம் ஏன் தாமதம் ஏன்? சுட்டுக்கொள்ளு காமவெறி மிருகங்களை கருணையின்றி சுட்டுக்கொள்ளு. அல்லாஹ்